கிறிஸ்துவுக்கள் என அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் தம்முடைய நன்மைகளை நம் மத்தியில் கொடுத்து அவருடைய திருவுல சித்தப்படி நம்மை காத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் புடமிட்டவைகள். கர்த்தர் தேவையில்லாமல் எந்த வார்த்தைகளையும் பேசுகிறவர் அல்ல. கர்த்தருடைய சொற்களை அவரே சரி செய்து எது நேர்த்தியோ, எது நியாயமோ, எது மக்களுக்கு ஏற்குமோ அதை வெளிக்காட்டுகிறவராக அவர் காணப்படுகிறார். வேதத்திலே நாம் பல இடங்களிலே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளிலே ஒரு சில வார்த்தைகள், ஆதாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தன்னை ஒழித்து கொண்ட பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை எடுத்து காட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அவனுடைய குணாதிசயங்களின் பண்புகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், ஆகவே அவர் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள வைக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் காயினை பார்த்து உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். அவனுடைய குணாதிசயம் மாறினதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறார். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை தான், ஏன் உனக்கு எரிச்சல், ஏனும் முகநாடி மாறுபட்டது. இந்த வார்த்தையிலே அவனுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்த கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். எலியாவும் கூட மிகப்பெரிய காரியங்களை செய்தவன். இயேசபேலுக்கு பயந்து சூரை செடியின் கீழே அவன் தஞ்சம் புகுந்த பொழுது அவர் அவனை சந்தித்து, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லுகிறார். அவன் ஆற்ற வேண்டிய பணிகள், அவனிடத்தை கொடுக்கப்பட்ட பணிகளில் அவன் மாறும் பொழுது என் ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறவராய், அவனை விசாரிக்கிறவராய், அவனை அறிந்தவராய் அவர் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, அதிக சொற்கள் அவசியமில்லை. ஆண்டவருடைய சொற்கள் அர்த்தமுள்ளதாகவும், ஆண்டவருடைய சொற்கள் இருதயத்தை ஊடுருவி எங்கே என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறதாயும் காணப்படுது. ஆனால் மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படி? இந்த 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் எப்படி வருது? அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். என் ஆண்டவர் மனிதனை போல அல்ல, அவருடைய சொற்கள் அற்புதமானவை. அவருடைய சொற்கள் மனு மக்களை வாழ்விக்க செய்கிறதாய் காணப்படுகிறது. சங்கீதம் 86:11 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவருடைய சொற்கள் வரும் பொழுது, என் ஆண்டவருடைய சொற்கள் என்னை புடமிடும் பொழுது, என் ஆண்டவரை முழுமையாய் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின் அளவுகொள்ள ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய திட்டத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை விட்டு விலக்கி காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இன்றைக்கும் ஆண்டவருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் புடமிட்டப்பட்ட வெள்ளிக்கோப்பானது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரால் படைக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய சொற்கள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகின்றன? என் ஆண்டவரை பிரதிபலிக்கிற எண்ணங்களோடு கூட ஆண்டவருக்குள்ளாய் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சொற்கள் புடமிடப்பட்டவைகள், உம்முடைய சொற்கள் அர்த்தமுள்ளவைகள், உம்முடைய சொற்கள் வாழ்விக்கிறவைகள். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி உம்மை கனப்படுத்த உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள் பிதாவே, ஆமேன்.